ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பார், டிஃபன் சாம்பார். இந்த ஹோட்டலில் தள்ளு வண்டி கடையிலலாம் இட்லிக்கு மேலே அப்படியே ஜஸ்ட் மக்களை கொட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாம்பார் ரொம்ப சிம்பிளான மெத்தடில், அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் எடுத்து செய்ய மாட்டாங்க, சிம்பிளாக தான் செய்வாங்க. அதே பேட்டர்னில் ஒரு டிஃபன் சாம்பார், ரோட்டு கடை டிஃபன் சாம்பார் வச்சுங்களேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வைக்கிறேன். இது திக் பாட்டம் இருக்கட்டும், நல்லா சுடட்டும். நம்ம வச்ச பாத்திரம் சுட்டெடுத்து நான் ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக்கில் ஆகிட்டு போது கொஞ்சமாக ஜீரகம். நான் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, நான் மீடியம் சைஸ் ஒரு நார்மல் நம்ம பெல்லாரி வெங்காயம், அது இல்லாமல் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இங்கே வதங்கிட்டு இருக்கட்டும். மிக்சர் ஜாரில் ஒரு 4 காஞ்ச மிளகா, ஒரே ஒரு பல்லு பூண்டு, நான் ஒரு பெரிய சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதை ஒரு ஃபைன் பியூரி அரைச்சி வந்துடுறேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த மிக்சியில் அரைச்சோம்ல, அது அப்படியே சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் நம்ம விட்ட எண்ணெய் பரண்டு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணுங்க. மூடி போட்டு நான் ப்ரிப்பரேஷனாக ஒரு 100 கிராம் பருப்பு, துவரம் பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 1/2 hour சோக் பண்ணி, அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு இந்த மாதிரி நல்லா மசியாக குக் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கிற பருப்பு என்கிட்ட துவரம் பருப்பு தயாராக இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா எண்ணெய் ஸ்லைட்டாக கரண்டு வருது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் சைட்லலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம், ஒரு 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ண. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், கல்லுப்பு போட்டுக்கிறேன். நம்ம மிக்சர் ஜார் இருக்குல்ல, அது அலம்பி ஒரு டம்ளர் தண்ணி, அது கூடவே நான் திக்காக களைச்சி வச்ச புளி வச்சுருக்கேன், புளி தண்ணி மேபி ஒரு 30 கிராம்ஸ் புளி தண்ணியும் சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு டம்ளர் தண்ணி சார். இதெல்லாம் நம்ம போட்ட ட்ரை மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். அது வரைக்கும் மூடி போட்டு குக் பண்ணு. நல்லா நம்மளோட சாம்பார் தளன்னு கொதிக்குது. இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பருப்பு தண்ணி, அதை அப்படியே சேர்த்துருங்க. ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணி, நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு
மூடி போடணும். நல்லா தலை ஒரு கொதி வரணும். நம்மளோட சாம்பார் ஃபென்டாஸ்டிக்காக கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சா அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி சாம்பாரில் விட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். நம்மளோட ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணக்கூடிய ஒரு சாம்பார், டிஃபன் சாம்பார் தயார். நான் ஃபினிஷ் பண்ணும்போது கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மளோட டிஃபன் சாம்பார், ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் தயார். ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் இல்லைன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் நம்ம பண்ண சாம்பார், இது மாதிரி இட்லி வச்சுட்டு அந்த இட்லிக்கு மேலே இப்படி சாம்பாரை விட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த சாம்பார் அப்படியே ஸ்லைட்டாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு ட்ராப் நெய், நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைல் இல்லைன்னா ஹோட்டல் சைடில் செஞ்ச ஒரு டிஃபன் சாம்பார் தயார். ரொம்ப அட்டகாசமான ரெசிபி, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் signing off from Lakshpojana.